ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜென்ரலி நம்ம நிறைய பேஷண்ட்ஸோடைய யூஎஸ்ஜி ரிப்போர்ட்டில் பார்க்குற ஒரு காமன் சிம்டம் ஃபேட்டி லிவர். ஸோ அந்த ஃபேட்டி லிவர்னால் என்ன, அதில் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபேட்டி லிவர் அதுக்கான டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, விச் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் increased intracellular accumulation of neutral fat. The neutral fat, or it is also called as triglycerides. Okay, so increased intracellular accumulation of neutral fat in the liver is it leads to the fatty liver condition. So the fatty liver ki innoru per enna appadina steatosis. Fine. Then in the fatty liver engella nadakudhu, usually in the fat accumulation லிவரில் தான் நடக்கும். அதனால நிறைய பேருக்கு நம்ம ஃபேட்டி லிவர் அப்படின்ற ஒரு கண்டிஷன் பார்க்கலாம். ஸோ இதை தாண்டியும் இந்த ஃபேட் அக்யூமுலேஷன் சில அன்காமன் இடத்துல, லெஸ் காமன்லி விச் அக்கர்ஸ் இன் ஹார்ட்டில் நடக்கும், ஸ்கெலிட்டல் மசில் அண்ட் கிட்னிஸில் கூட இந்த ஃபேட் அக்யூமுலேஷன் நடக்கும். நெக்ஸ்ட், இந்த அமௌண்ட் ஆஃப் அக்யூமுலேஷனுக்கு ஏற்ற மாதிரி டிபெண்டிங் அப்பான் தி அக்யூமுலேஷன் ஆஃப் ஃபேட், இந்த ஃபேட்டி லிவரை ரெண்டு டைப்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க, 3 டைப்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மைல்டு ஃபேட்டி லிவர் வித் ரிவர்சிபிள் சேஞ்ச். ஸோ ரிவர்சிபிள் அப்படின்னா அங்கே செல் இன்னும் ஆக்டிவாக இருக்குது. யூ கேன் ஜஸ்ட் டயட் அண்ட் எக்ஸசைஸோ இல்லைன்னா வித் சம் மெடிக்கேஷன் எஃபெக்டில் யூ கேன் ரிவர்ஸ் இட். செகண்ட் சிவியர் வித் இரிவர்சிபிள். அங்கே சிவியராக ஃபேட் அக்யூமுலேஷன் நடந்தது, கிரேட் 3 எல்லாம் சிவியர், அதில் ரிவர்சிபிள் இரிவர்சிபிளாக இருக்கும், அங்கே கம்ப்ளீட்லாம் ரிவர்சிபிள் பண்ண முடியாது. தேர்ட் ஒன் கம்ப்ளீட்லி அந்த டெத் ஆஃப் தி ஹெப்பாட்டோசைட். ஸோ கம்ப்ளீட் செல் டெத் ஆஃப் தி ஹெப்பாட்டோசைட். தென் இந்த ஃபேட் அக்யூமுலேஷன் எப்படி நடக்குதுன்னு சொல்லி, there are 2 major source for இந்த ஃபேட் அக்யூமுலேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம டயட், சாப்பிட்ற உணவு, இதில் எவ்வளோ ஃபேட் அதிகமாக இருக்க ஃபேட் ரிச் ஃபுட் என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்றது. செகண்ட் ஒன் அடிப்போஸ் டிஷ்யூஸ். பிகாஸ் அடிப்போஸ் டிஷ்யூஸ் there is a fat storage. அது ஒன்றும் லிவரில் ஸ்டோர் ஆகும், இல்லைன்னா அடிப்போஸ் டிஷ்யூவில் ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த அடிப்போஸ் டிஷ்யூலேருந்து கூட வர ஃபேட்ஸ் என்ன இருக்கோ அது கூட லிவருக்குள்ளே தான் போகும். நெக்ஸ்ட் காசஸ் ஆஃப் ஃபேட்டி லிவர், என்னென்ன காஸ்னால ஃபேட்டி லிவர் வருது அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் திங், எக்ஸஸ் ஃபேட் அக்யூமுலேஷன். அந்த லிவர்லேயே அக்யூமுலேஷன் ஆகிறதுனால என்னென்ன ரீசன்னால எக்ஸஸ் ஆஃப் ஃபேட் அக்யூமுலேட் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஒபேசிட்டினால வரும், அண்ட் செகண்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். இது ரெண்டுத்துலேயுமே மேக்ஸிமம் டைம் தே ஆர் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸாக இருப்பாங்க. பேஷண்ட் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸாக இருப்பாங்க, அதனால அவங்களுக்கு எக்ஸசிவ் ஃபேட் அக்யூமுலேஷன் இருக்கும். தென் நெக்ஸ்ட் கன்ஜனைட்டல் ஹைப்பர்லிபிடிமியா. ஸோ கன்ஜனைட்டல் அப்படின்னும் போது அதுக்கு பை பர்த்லேருந்தே அவங்களுடைய லிவரில் எக்ஸஸ் ஃபேட் ப்ரொடக்ஷன் இருக்கும், இல்லை பிளட்ல எக்ஸசிவ் ஃபேட் அக்யூமுலேஷன் இருக்கும், அதனால கூட எக்ஸஸ் ஆஃப் ஃபேட் லிவரில் அக்யூமுலேட் ஆகிடும். தென் செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னா, லிவர் செல் டேமேஜ் ஆகிறதுனால ஃபேட் அக்யூமுலேஷன் ஆகும். இதுக்கு முக்கியமான காரணம், நிறைய பேர்கிட்ட பார்க்க வேண்டிய காரணம் கிரானிக் ஆல்கோஹாலிசம். ரொம்ப வருஷமாகவே எக்ஸஸ் ஆஃப் ஆல்கோஹால் கன்சம்ஷன் இருந்ததுன்னா லிவர் செல் டேமேஜ் ஆகும், அப்போ ட்ரைக்ளிசரைட்ஸ் அங்கே ஸ்டோர் ஆகிடும். தென் ஸ்டார்வேஷன், ரொம்ப நாளாக சாப்பிடாம இருக்கிறதுனால. தென் கிரானிக் இல்னஸ், டிபி சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல அப்படின்னா அது லிவர் செல்லை டேமேஜ் பண்ணும், அதனால கூட ஃபேட் அக்யூமுலேஷன், ஃபேட் லிவர்லேயே ஸ்டோர் ஆகிடும். தென் ஹைபாக்சியா அப்படின்னா லேக் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ அது முக்கியமாக அனீமிக் கண்டிஷனில், சிவியர் அனீமிக்கில் வரும். தென் நெக்ஸ்ட் இது ஹார்ட் ஃபெயிலியரில், ஹார்ட் ஃபங்க்ஷன் சரியாக நடக்கலைன்னா அந்த பிளட் மூமெண்ட் கம்மியாகும், பிளட் ஃப்ளோ கம்மியாயிடுச்சு அப்படின்னா ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச் கம்மியாகும், அதனால கூட லிவருக்கு பிளட் சப்ளை கம்மியாகிறதுனால கூட டேமேஜ் நடக்கும். தென் எக்ஸஸ் ஆஃப் மெடிக்கேஷன், கிரானிக்காகவே ஹெப்பாட்டோடாக்சினோ இல்லைன்னா சைக்காட்ரிக் மெடிசின் இதெல்லாம் ரொம்ப வருஷமாக, இன்னொன்று வித்தவுட் அ டாக்டர் ஒப்பீனியன் இல்லாமல் எக்ஸஸ் ஆஃப் மெடிக்கேஷன் சாப்பிட்றதுனால கூட லிவர் டேமேஜ் ஆகும். தென் லாஸ்ட் ஒன் இஸ் அ ரேஸ் சிண்ட்ரோம். ஸோ இந்த ரேஸ் சிண்ட்ரோம் அப்படின்றது ரொம்ப ரேர் கண்டிஷன். ஸோ இது முக்கியமாக ஏன் சில்ட்ரன்ஸ்லேயும் டீனேஜர்ஸ்லேயும் வரும். மேக்ஸிமம் டைம்ஸ் ஒரு சிவியர் வைரல் இன்ஃபெக்ஷனோ இல்லை சிக்கன் பாக்ஸ் இல்லை ஏதாவது ஒரு ஃப்ளூக்கு அப்புறம் இந்த சிம்டம்ஸ் வரலாம். பட் இது ரொம்ப ரேர் கண்டிஷன். இதில் முக்கியமான சிம்டம் என்ன அப்படின்னா, கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் அண்ட் லிவர் செல் டேமேஜ் ஆயிரும், இன்னொன்று ஸ்வெல்லிங் இன் த பிரெயின். இந்த 3 சிம்டம்ஸ் இருக்கும், அதனால இதை ரேஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்
பேத்தோஃபிசியாலஜி. ஸோ பேத்தோஃபிசியாலஜி என்ன, எப்படி அந்த ஃபேட்டி லிவர் கண்டிஷன் வருது அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் நார்மல் என்னன்னு பார்க்கலாம். ஃபேட்டி லிவர் இல்லை, ஒரு ஜென்ரலி லிவரில் என்ன ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு. ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி சொன்னது 2 சோர்சஸ், மேஜர் சோர்ஸ் ஃபார் ஃபேட் வந்து ஒன்று நம்ம சாப்பிட்ற உணவு டயட்ல இருந்து, செகண்ட் வந்து அடிப்போஸ் டிஷ்யூல ஸ்டோராக இருக்கிற ஃபேட். இந்த 2 ஸ்டோரேஜாக இருக்கிற ஃபேட் என்ன இருக்கோ அது வந்து இன்சைட் லிவருக்கு உள்ள வரும். தட் இஸ் அ ஃபேட்டி ஆசிட்ஸாக உள்ள வரும். இன்னொன்று ஜென்ரல் ஃபிசியலாஜிக்கலி இந்த லிவருக்குள்ளேயே அசிட்டேட் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட், இது கூட மினிமல் ஃபேட்டி ஆசிட்ஸை வந்து லிவருக்குள்ளேயே ப்ரொடக்ஷன் பண்ணும். ஸோ அதிலிருந்து கூட ஃபேட்டி ஆசிட்ஸ் ப்ரொடக்ஷன் ஆகும். ஸோ மொத்தமாக இங்கே வந்துருக்கு லிவரில் இருக்கிற ஃபேட்டி ஆசிட்ஸ் என்ன இருக்கோ இதில் மேஜர் பார்ட் ஆஃப் தி ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ட்ரைகிளிசரைட்ஸாக கன்வெர்ட் ஆகும் பை த ஹெல்ப் ஆஃப் ஆல்ஃபா கிளிசரோஃபாஸ்பேட். ஸோ இந்த ஆல்ஃபா கிளிசரோஃபாஸ்பேட்டோட ஹெல்ப்னால ஃபேட்டி ஆசிட்ஸ் மேஜர் பார்ட் ஆஃப் அரௌண்ட் 90% ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ட்ரைகிளிசரைட்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். மிச்சம் இருக்கிறது மைனர் பார்ட் வந்து கொலஸ்ட்ரால் எஸ்டர், பாஸ்போலிபிட் அண்ட் கீட்டோன் பாடிஸாக வந்து கன்வெர்ட் ஆகும். தென் இந்த ட்ரைகிளிசரைட்ஸ் என்ன இருக்கோ இது வந்து லிப்போப்ரோட்டீன்ஸாக கன்வெர்ட் ஆகுது பை தி ஹெல்ப் ஆஃப் லிப்பிட் அக்செப்டார் ப்ரோட்டீன். இந்த ட்ரைகிளிசரைட்ஸோட லிப்பிட் வந்து சேரும், அப்போ லிப்போ ப்ரோட்டீனாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஃபைன். ஸோ இந்த லிப்போ ப்ரோட்டீன்ஸ் என்ன இருக்கோ ஃபைனலி விச் வில் என்டர் இன் டு தி பிளட், லிவரை விட்டுட்டு பிளட் பிளாஸ்மாக்குள்ளே வரும். ஸோ அந்த பிளாஸ்மாவில் வந்து பிளாஸ்மா லிப்போ ப்ரோட்டீன்ஸாக கன்வெர்ட் ஆகும். தட் இஸ் LDL and VL, low density lipoprotein and very low density lipoprotein வந்து பிளட்டுக்கு வந்து. ஸோ இதுதான் வந்து நார்மல் ஃபிசியோலாஜிக்கல் ஆக்ஷன் ஆஃப் தி லிவர். இதுக்கப்புறம் அப்நார்மல் எப்படி நடக்குது, ஃபேட் ஸ்டோரேஜ் எப்படி நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ ஃபேட்டி லிவர் வரணும் அப்படின்னா இது நார்மல் ஃபிசியாலஜி தவிர அப்நார்மலாக ஒன்று நடக்கணும். அந்த அப்நார்மல்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா இன்க்ரீஸ்டு ஃபேட்டி ஆசிட்ஸ். லிவருக்குள்ள ஃபேட்டி ஆசிட் வர்றது ஒன்றும் டயட் மூலயமா வரும், இல்லைன்னா அடிப்போஸ் டிஷ்யூலேருந்து வரும். ஸோ இன்க்ரீஸ்டு இன்புட் ஆஃப் தி ஃபேட்டி ஆசிட்ஸ் இன் டு தி டயட், இன் டு தி லிவர். ஓகேவா? ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம், டயட் அண்ட் அடிப்போஸ் டிஷ்யூலேருந்து ஃபேட்டி ஆசிட்ஸ் செக்ரேட் ஆகும். இன்னொன்று அசிட்டேட்லேருந்து ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து வரும். ஸோ அதில் இன்க்ரீஸ்டு அசிட்டேட் வந்து லிவரில் இருந்தது அப்படின்னா அந்த அசிட்டேட் கூட ஃபேட்டி ஆசிட்ஸை வந்து செக்ரேட் பண்ணுது. ஸோ இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் வந்து இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் என்ன இருக்கோ இது நார்மலி ட்ரைகிளிசரைட்ஸாக கன்வெர்ட் ஆகும். அண்ட் கொஞ்சம் மைனர் பார்ட் வந்து கொலஸ்ட்ரால், பாஸ்போலிபிட் அண்ட் கீட்டோன் பாடிஸாக கன்வெர்ட் ஆகும். இன்கேஸ் இந்த கன்வர்ஷன் கூட நடக்கலை, டிக்ரீஸ்டு கன்வர்ஷன் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ் இன்டு தி கீட்டோன் பாடிஸ், இப்படி இருந்தால் கூட ஃபேட்டி ஆசிட்ஸோட அமௌண்ட் வந்து அதிகமாகும். தென் ஃபோர்த் பாயிண்ட், இன்க்ரீஸ்டு ஆல்ஃபா கிளிசரோஃபாஸ்பேட். ஸோ இந்த ஆல்ஃபா கிளிசரோஃபாஸ்பேட் தான் ஃபேட்டி ஆசிட்ஸை வந்து ட்ரைகிளிசரைட்ஸாக கன்வெர்ட் பண்ணுது. இதோடைய அமௌண்ட் அதிகமாக இருந்தால் கூட மொத்த ஃபேட்டி ஆசிட்ஸை கூட ட்ரைகிளிசரைட்ஸாக கன்வெர்ட் பண்ணி விட்டுரும். ஸோ இன்க்ரீஸ்டு ஆல்ஃபா கிளிசரோஃபாஸ்பேட். ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து டிக்ரீஸ்டு லிப்பிட் அக்செப்டார் ப்ரோட்டீன். ஸோ இந்த ட்ரைகிளிசரைட்ஸ் என்ன இருக்கோ இது வந்து லிப்போ ப்ரோட்டீனாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு நமக்கு லிப்பிட் அக்செப்டார் ப்ரோட்டீன் வேணும். இன்கேஸ் அந்த லிப்பிட் அக்செப்டார் ப்ரோட்டீன் கூட கம்மியாக இருந்தது அப்படின்னா ட்ரைகிளிசரைட்ஸ் அப்படியே லிவருக்குள்ளே வந்து அதிகமாகிடும். தென் லாஸ்ட் பாயிண்ட், சிக்ஸ்த் பாயிண்ட் வந்து பிளாக் இன் த லிவர். ஸோ லிப்பிட் அக்செப்டார் ப்ரோட்டீன் வழியாக லிப்போ ப்ரோட்டீனாக கன்வெர்ட் ஆனது பிளாஸ்மாக்கு வரணும், பிளட்டுக்கு வரணும். இன்கேஸ் அந்த பிளட்டுக்கு வர விடாமல் ஒரு பிளாக் இருந்தது அப்படின்னா, இங்கே ஏதாவது ஒரு பிளாக் இருந்தது அப்படின்னா லிவருக்குள்ளேயே வந்து இந்த லிப்போ ப்ரோட்டீன் ஸ்டோர் ஆகும். அப்போ கூட லிவரில் வந்து ஃபேட் வந்து அதிகமாகுது. ஸோ தீஸ் ஆர் தி 6 important causes which will arrest the fat inside the liver. லிவருக்குள்ளேயே வந்து அரெஸ்ட் பண்ணி விட்டுரும். அதனால ஃபேட்டி லிவர் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து மார்ஃபாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ். ஸோ மார்ஃபாலஜிக்கல் ஃபீச்சர்ஸில் என்ன ஆகுதுன்னா க்ராஸ் ஃபீச்சர்ஸ் எடுத்து பார்த்தா இந்த லிவர் வந்து என்லார்ஜாக இருக்கும். ஃபைன். ஸோ லிவர் வந்து என்லார்ஜாக இருக்கும். அண்ட் ஃபஸ்ட் ஸ்டேஜில் வந்து பேல் எல்லோயிஷாக இருக்கும். இதே சிவியர் கேஸ் இல்லை ரொம்ப வருஷமாக இருக்குது அப்படின்னா கம்ப்ளீட்லி எல்லோயிஷாக டர்ன் ஆகிடும். தென் டெக்ஸ்சர் வந்து க்ரீஸி டு டச் மாதிரி இருக்கும். தென் மைக்ரோஸ்கோபிக் ஃபீச்சர். ஸோ மைக்ரோஸ்கோபிக் ஃபீச்சரில் அந்த
லிவர் செல்ஸ் என்ன இருக்கோ அது வந்து இன்க்ரீஸ்டு வேக்யூல் ஃபார்மேஷன் இருக்கும், வேக்யூல் மாதிரி ஃபார்மேஷன் இருக்கும் இன் சைட்டோபிளாசம். பிகினிங்ல அது சின்னதாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து லார்ஜராக கன்வெர்ட் ஆகிட்டு ஃபைனலி விச் ஃபார்ம்ஸ் ஆஸ் அ ஃபேட்டி சிஸ்டா வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ இது ஒரு சின்ன டயக்ராமேட்டிக் எக்ஸ்பிளனேஷன். இதில் என்னன்னா நார்மல் லிவர் செல் ஹெப்பாட்டோசைட்ல வந்து நியூக்ளியஸ் வந்து சென்ட்ரல் இருக்கும், இது சுற்றி இந்த லிப்போசோம்ஸ் வந்து இருக்கும், சின்ன சின்ன லிப்பிட் ஃபேட்ஸ். இதே ஒரு ஃபேட்டி லிவர் அக்யூமுலேஷன் அதிகமாக ஆக லிவருக்குள்ளார ஃபேட் வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ இந்த ஃபேட் அதிகமாகும் போது லிப்போசோம்ஸ் வந்து அதிகமாகுது, இந்த நியூக்ளியஸை வந்து ஓரமாக தள்ளிக்கிட்டே போகும். ஸோ நியூக்ளியஸ் வில் பி ஸ்குவாஷ்டு டுவர்ட்ஸ் தி பெரிஃபெரி. அந்த மொத்த ஏரியாவையும் வந்து லிப்போசோம்ஸ் வந்து அக்யூமுலேட் பண்ணும். இதே சிவியர் கேசஸ்ல வந்து இந்த லிப்போசோம்ஸ் வந்து பெருசாகிட்டே போகும், விச் வில் பிகம் அ ஃபேட்டி சிஸ்ட் மாதிரி, ஃபேட்டி லிப்போசோம்ஸாக பெருசாக அதிகமாகிட்டே போகும். ஸோ ஒன் பாயிண்ட் ஆஃப் தி டைம் இன்கேஸ் டயட்டு மெடிகேஷன்ஸ் இதெல்லாம் கரெக்டாக எடுக்கலை அப்படின்னா சிவியர் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் நடக்கும்போது இந்த ஹெப்பாட்டோசைட் என்ன இருக்கோ அது டெத் ஆகும், நெக்ரோட்டிக் சேஞ்சஸ் நடக்கும். ஸோ அந்த நெக்ரோட்டிக் சேஞ்சஸ்ல நடக்கும்போது இந்த செல் வால் மொத்தமாகவே டேமேஜ் ஆகிட்டு தெர் இஸ் அ கொலாஜன் ஃபைபர் டெபாசிஷன் இருக்கும், ஃபைனலி வந்து ஸ்கார் டிஷ்யூ ஃபார்மேஷன் இருக்கும். நம்ம பயாப்சி பிகினிங்ல பயாப்சி இன்கேஸ் எடுத்து பார்த்தோம்னா பயாப்சியில் வந்து என்ன தெரியும், இந்த ஃபேட்டி சிஸ்ட் ஃபார்மேஷன் தெரியும். இன்கேஸ் அது ரொம்ப சிவியராக இருந்தது அப்படின்னா கொலாஜன் ஃபைபர்ஸ் இல்லைன்னா ஸ்கார் டிஷ்யூ இருக்கிறது வந்து தெரியும். ஸோ விச் இஸ் அ கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட். இன்னொன்று பிகினிங் ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் லிவர் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா அப்போ பிளட் லெவல்ஸில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா லிவர் என்சைம்ஸ் என்ன இருக்கோ இது வந்து அதிகமாக இருக்கும். Fine. So this is explanation about fatty liver. இந்த மாதிரி நிறைய ஹெல்த் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.